இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தல தீபாவளிக்கு கூப்பிடணும்னா இந்த சீர்வரிசையோட வந்துதான் கூப்பிடணும்னு இருக்கு. இவ வீட்ல அந்த சீர்வரிசை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிற? வெக்கமே இல்லாம 2 முழம் மல்லிகைப்பூ கொண்டு வந்து கூப்பிடுவாங்க. நீயும் பல்ல காமிச்சிட்டு ஈன்னு நிப்ப. இவனும் சொரணியே இல்லாம அப்படியே கூட போயிடுவான். மாமியார் வீட்டுல இருந்து புடிங்கி திங்கணும்னு நினைக்கிறதுக்கு என்னன்னா உன் புருஷன் நினைச்சியா? டேய், நான் பாட்டுக்கு சிவனேனு தாண்டா இருந்தேன். ஏன்டா தேர இழுத்து தெருவில் விடுற? சூப்பரா கேட்ட மைசன். ஆனா அவன் உள்ளதான் சொன்னான். டோட்டல் டேமேஜ். ஓ, அப்போ என் புருஷன் இந்த வீட்ல புடிங்கி தின்னுட்டு இருக்காரா? இவ வேற நேரங்கிட்ட நேரத்துல அத ஞாபகப்படுத்துறா. இல்லன்னு அவரை சொல்ல பாப்போம். ஆம், ரூட்ட மாத்திரா வீரசிங்கம். ஏமா ஏமா காலையிலேயே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வா, உட்காருமா, உட்காரு. பசிக்கிற நேரத்துல பஞ்சு பேசிட்டு நான் அந்த குப்பத்துக்காரி முன்னாடிலாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. ஏமா, உனக்கு இட்லிக்கு சட்னி ஊத்துட்டுமா சாம்பார் ஊத்துட்டுமா? யோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க, நீ அத பத்தி எல்லாம் எந்த கவலையும் படாம இப்படி திங்கிறதுல நீ குறியா இருக்க. பசிக்கும்லமா, அப்புறம் சாப்பிடணும்ல. ஐயோ, ஏமா, நீ அவங்க கிட்ட கோவத்துல ஏதாவது பேசி நம்ம சோத்துல சூனிய வச்சிட கூடாதுன்னு தான் உன் கைய பிடிச்சு எடுத்துட்டு வந்தேன். வரட்டும், எப்படி அதுங்களை விரட்டி அவமானப்படுத்துறேன்னு பாரு. வரட்டும் வரட்டும். நல்லா இருக்கும். ஐயோ, உனக்கு சூடு சொன்னல இருக்கா இல்லையா? சூடெல்லாம் இல்லம்மா, நல்லா இருக்கு. இன்சல்ட்ட பார்த்தா இட்லி சாப்பிட முடியுமா? சாப்பிடுமா? என்ன எதுக்கு இந்த சீர்வரிசைன்னு பாக்குறியா? தல தீபாவளிக்கு சத்யாவையும் பிரபுவையும் விருந்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? தீபாவளி அன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். இந்த வருஷம் எங்க வீட்டுல வச்சுதான் தீபாவளி கொண்டாடணும், சரியா? நாங்க எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது? உங்க வீட்ல ஒரு தல தீபாவளி இருக்கிற மாதிரி எங்க வீட்ல ஒரு தல தீபாவளி இருக்குல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? கதிர்க்கும் சௌமியாவுக்கும் இந்த வருஷம் தல தீபாவளி தானே, அத சொன்னேன். கதிர், சித்தப்பா வேணா உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நீ என் தங்கச்சி புருஷன். உனக்கு சீர்வரிசை பண்றது என்னோட கடமை. இந்தா, இது என்னோட சீர், வாங்கிக்கோ.
வாங்கிக்கோடா. நீ என்னோட தம்பி. உன் அக்கா வீட்ல இருந்தா இந்த சீர்வரிசைய குடுக்குறோம். வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்த வருஷம் உன் தலை தீபாவளியா அக்கா வீட்ல வச்சுதான் கொண்டாட போறோம். என்ன? நீங்களே என் கூட வாங்க. நீங்க உரிமையா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆனா இது எனக்கு வேணாம். சாருக்கு விருப்பம் இல்லாத எதுவும் எனக்கு வேணாம். என்னைக்கு சார் மனசு மாதிரி எங்களை ஏத்துக்கிறாரோ அன்னைக்கு தாங்க எங்களுக்கு தலை தீபாவளி. சூப்பர் கதிரு. கரெக்டான முடிவை தான் எடுத்துக்கிற. என்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி நடக்குதோ அன்னைக்கே நாங்களும் தலை தீபாவளியை கொண்டாடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு தலை தீபாவளியே வேணாம். என்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி நடக்குதோ அன்னைக்கே நாங்களும் தலை தீபாவளியை கொண்டாடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு தலை தீபாவளியே வேணாம். இத பாரு கதிர், நாம எடுக்கிற முடிவு நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது. இப்ப பாரு, உங்க அக்கா தலை தீபாவளி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்களை கூப்பிட வந்த அவங்களுக்கும் எவ்வளவு சங்கடமா இருக்கு. விசேஷம்னு வர்றதே எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். இந்த தீபாவளிய சத்யாக்கா சொன்ன மாதிரி சத்யா வீட்டுக்கு போய் 2 பேரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு யாரோட வீம்புக்காகவும் நீங்க சின்னஞ்சிறுசுங்க உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. அதான் பர்மா பொம்மையே தலையாட்டிருச்சு. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் ஆப்ஷன் கிடையாதுல்ல மாப்ஸ். என்ன புடிங்க. சரி, நீங்க போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பி வாங்க. போங்க.